நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை நமக்கு போதிச்சிருப்பாங்க. ஒரு கருத்தை வந்து நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது தான் பேசணும், நல்லது தான் சிந்திக்கணும், நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நாம் எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, நம்ம நல்லபடியாக பேசினா தான், நல்ல கருத்துக்களை சொன்னால் தான் மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட பழகுவாங்க, நம்மக்கிட்ட நம்மளை மதிப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த கருத்தினுடைய அடிப்படையில் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். நம்மளை யாரும் தப்பாக நினைச்சிடக்கூடாது, நம்ம குழந்தைய யாரும் வந்து ரொம்ப மோசமாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம். அப்படி தான் நினச்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதை நம்ம இந்த கோணத்துலையும் நம்ம யோசித்து பார்க்கலாம். எப்படின்னா, உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் தேன் எடுத்துக்கிறோம். அந்த தேனை நம்ம என்ன செய்கிறோன்னா கையில் ஊற்றி நல்லா சுவைச்சு பார்க்கும் பொழுது அந்த இனிப்பு இருக்குது பாருங்களேன், அப்போ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா, அதை சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து அந்த உச்சந்தலையிலேருந்து அந்த உடல் முழுக்க அந்த சுவையை உணர்வோம். நம்ம டேஸ்ட் பண்ணது அந்த நாட்டில் மாத்திரம்தான். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்களேன், எதை பயன்படுத்தக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எத்தனை உதாரணங்கள் வேணாலும் சொல்லப்பட்டிருக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள்லாம் கிச்சனில் வந்து நாங்கள் சமையல் பண்ணுவோம். சமையல் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, தாளிக்கும் போது வரமிளகாயை கிள்ளி அதில் போடுவோம். சமயத்தில் காய்கறி அறியும் பொழுது பச்சை மிளகாயை அறிய வேண்டியிருக்கும். ரொம்ப நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏதோ ஒரு சுவைக்காக ஒரு சமயத்தில் மற்றவங்களாம் நிறைய பேர் இருக்கும்போது நம்ம பச்சை மிளகாய் அறிவோம். இந்த சமயத்தில் எப்பயுமே அந்த வேலையை செஞ்ச உடனே கையை கழுவிடுவேன் நான். ஆனால் சில சமயங்களில் நம்ம வேற யாராவது கூப்பிட்டாங்க, அல்லது நம்மளே வந்து வேற எதையாவது முக்கியமானதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை அறியாமல் அந்த கையில் அந்த சாறு இருக்கும் பாருங்க, அது அப்படியே தெரியாமல் ஒரு கண்ணில் தூசி பட்டுச்சுன்னு தொடச்சிட்டாலோ, அல்லது முகத்தில் பட்டுட்டாலோ, இல்லை தெரியாமல் நம்ம இப்படி மாயை தொடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அந்த எரிச்சலை தாங்கவே முடியாது. காஞ்ச மிளகா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பச்சை மிளகா இருக்குது பாருங்க, அது என்ன சொல்கிறதே தெரியாது. அந்த நேரத்தில் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குங்க. வேறு எதுலேயுமே இருக்காது. விட்டு அந்த தீ பிடிச்சிக்கிட்டா எப்படி உயிரை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வந்து பரபரன்னு இருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த உதாரணம் தான் சொல்லணும் இதுக்கு. ஒரு தீய சொற்களை சொல்லும் பொழுது அந்த மாதிரி தான் நமக்கு மற்றவங்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயுமே மற்றவங்களுக்காக நம்ம நல்ல சொற்களை பேசணும், நல்லதை எண்ணணும், நல்லா சிந்திக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. முதல்ல நம்மளை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நல்ல சொற்களை பேசணும். எப்படி அப்படின்னீங்கன்னா, நல்ல பாடல்களை கேட்கும்போது நமக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. அது மாதிரி ஒரு நல்ல கற்பனை, ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். எது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக, அதாவது மனம் பிறழாமல் நம்மளுடைய ஒரு அந்த மாதிரி சிந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும், ஒரு பேரானந்தம் கிடைக்கணும். அந்த மாதிரி நல்ல சொற்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடலில் வந்து நமக்கு வந்து மூச்சும் சீராக இருக்கும், இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். நல்ல சொற்கள் தான். நல்லா பேசும் பொழுது சாதாரணமாக பேசுகிறோம், நல்ல மற்றவங்களை மனம் மகிழக்கூடிய வகையில் மற்றவங்களுடைய மனம் மகிழும்படியாக நம்ம பேசும் பொழுது அவங்களுடைய சிரிப்பு வந்து தான் நமக்கு வந்து அதை என்ன சொல்கிறது, நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய முகம் கோணாமல் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு வந்து ஒரு நல்ல அதிர்வுகளை நம்மளை ஏற்படுத்தும். அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலேயோ மற்றவங்களை வந்து நம்ம தவறாக சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து மனம் பதட்டமாகும். உண்மையிலேயே அவங்க நல்லவங்க இல்லைப்பா, நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, அவங்க அப்படி தான் படைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் வருது, அதுதான் செய்ய முடியும். ஆனால் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நினைக்கிறதையும் சொல்கிறதையும் செய்கிறதையும் இது தவறுன்னு நம்ம சொல்லும்போது செய்யும் பொழுதோ தவறுன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லிட்டோம் அப்படின்னா கூட அடுத்த தடவை இந்த மாதிரி தவறு வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். இது எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு கேள்வி இருக்கும். நான் அப்படியே எனக்கு கோபம் வந்துச்சா அவ்வளோதான், நான் என்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் ஒரு குழந்தை, யாருக்கு தெரியுங்களா, நம்ம பெற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறத விட நமக்கு தான் நம்ம குழந்தை.
எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சாலையை கடக்க போகுது. அப்போ அந்த சாலையை கடக்க போகும்போது நம்மளை கையை பிடிச்சிட்டு தான் வருது, நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போகும்போது அது வேகமாக ஒரு ஆர்வத்தில் அவங்ககிட்ட அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று அந்த சாலையை கடந்த பிறகு அதுக்கு ஏதோ பிடிச்சது ஒன்று இருக்கும். அந்த பரவசத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னா வேகமாக, அல்லது நம்ம ஜாலியாக கூட்டிகிட்டு போகிறது கூட அதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கலாம். அப்போ அது என்ன செய்யணும்னா வேகமாக ஓட பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம், பிடிச்சி இழுத்து பிடிச்சிப்போம். ஏன்னா எங்கிட்டாவது வாகனங்கள் வந்துச்சுன்னா அதை கடக்கிறதுக்கு போனதுக்கப்புறம் கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வெடுக்குன்னு இழுத்து வைக்கிறோம் பாருங்கள். அப்படி நாம் ஒன்றும் சாதாரணமாக பெரிய ஞானி கிடையாது, நம்ம வந்து பெரிய நம்ம பயிற்சி அடைஞ்சவங்களாம் கிடையாது. சாதாரண மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த கோபம் வரும், வேகம் வரும். அந்த சமயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும்னா உடனே நமக்குள்ளே வரணும். நமக்குள்ளே வந்து ஐயோ கொஞ்சம் பொறு அவசரப்படாத, பேசிடாத, ஏதோ செஞ்சிடாத, கொஞ்சம் நிதானிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய இழுத்து பிடிக்கிற மாதிரி நம்மளை இழுத்து பிடிச்சிக்கணும். இது எதுக்காக தெரியுமா? எந்த இடத்துலையும் வார்த்தைகள் தவறாக வந்துடும். என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம விரும்பாமலேயே நிறைய தவறான வார்த்தைகள் நம்ம காதில் விழுகுது. 10 தடவை கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை அந்த வார்த்தை வெளியில் வந்து நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய தவறான வார்த்தைகளை நாமளை திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எடுத்து பயிற்சி பண்ணிக்கணும். ஆனால் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்களுக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம மனசு இருக்குது பாருங்களேன், எவ்வளவுதான் நான் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பதட்டத்தில் இருக்கிறவங்க பாருங்களேன், 10 தடவைக்கு மேலே அந்த நடந்த விஷயத்தை எல்லாத்துட்டையுமே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த செயல் நியாயமா தவறா அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. நியாயமோ தவறா அது அடுத்த பிரச்சனை. தவறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாமளே உணர்ந்துட்டு சரி இந்த தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அடுத்த தடவை இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு அதை நாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பரவாயில்ல. சிலரால் அந்த வழி தெரியாததுனால என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த நிகழ்ச்சியை பார்க்குற நபர்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கே மனசு உறுத்தும். அதை விட என்னென்னா இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்மக்கிட்ட நம்ம யார் கூட மனசு அப்படி புண்படும்படியாக பேசணுமோ அவங்க போய் சொல்லும் பொழுது நம்மளை பற்றி தவறாக மற்றவங்களாம் புரிஞ்சுக்குவாங்களே, இவங்களா இப்படி அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்களே அப்படின்னு ஒரு பயம். அப்புறம் வந்து நம்ம சொல்லாமல் இருந்தால் கூட அவங்க போய் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்படி பேசினாங்கலாம் ஒரு கேள்வி வருமா. யாராவது வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து சங்கடமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த மாதிரி தெரியாமல் சொல்லிட்டோம், தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னா 10 பேர் கேட்டாலும் ஆமாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுறணும். ஆனால் இனி அடுத்து கவனமாக இருக்கணும். எப்படி கவனமாக இருக்கணும்னா, நமக்குள்ளே ஒரு குழந்தை எப்பயுமே இருக்குங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை என்ன செய்யணும்னா லேசாக தட்டி விட்டா கூட வாழ்னு கத்த ஆரம்பிச்சிடும். நாம தான் சொல்லி கொடுக்கணும். பொறு என்ன நடந்து போயிடுச்சு, ஒன்றும் நடக்கலை, பயப்படாது. அந்த பயம் இருக்குது பாருங்க, அதுதான் அதுக்கு வந்து வாழ்னு கத்தும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து நாம் கையால் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சொல்கிறோம் அடுத்தவங்க கோபக்காரங்க, அடுத்தவங்க பாவம், எல்லாமே நம்மளும் அப்படித்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமே சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னான்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் முக்கால்வாசி பிரச்சனைகள் வராமையே போயிடும். காவாசி பிரச்சனைகள் வரும் பாருங்க, அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக ஒரு முழு அமைதி நமக்கு கிடைக்கும். அப்போ எப்போவுமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பேசவே கூடாது, பேசினா நல்ல வார்த்தைகளை பேசணும். இந்த மனசில் நம்ம வச்சுக்கணும். சிந்தனைகள் வருது, மோசமான சிந்தனைகள் வருது, நாம் என்ன செய்வோம் அப்படின்னா 10 பேர் இருக்காங்க, 10 தடவை ஒருத்தவங்க அப்படி செய்கிறாங்க, தப்பானதை செய்கிறாங்க, உலகமே அப்படிதான் இருக்குது, நம்ம இருந்தால் என்ன தப்பு. ஒரு பழமொழி சொல்லுவோம், பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்ட நமக்குன்னு உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிடிச்சா செய்யலாம், பிடிக்காட்டி ஒதுங்கி இருக்கலாம். வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வேண்டாம்னா ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு போகிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த ஒதுக்கி தள்ளி வச்சுருவாங்களே, நமக்கு தனிமை வந்துடுமே, நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே யாரையும் மதிக்கிறது இல்லைங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறணும். நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் புகழ் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆட்கள் வருவாங்க. ஒரு சாதாரண மனிதனை யாரும் கொண்டாடுறது கிடையாது. சரி, அப்படிப்பட்ட ஒரு புகழும் உறவும் நமக்கு வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு நாம் வந்து கவனமாக இருந்துக்கிட்டோன்னா அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. எப்படி இந்த பறவைகள் வந்து வானத்தில் அது யாரை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரமாக பறக்கிறதோ, ஆனால் அது அப்படியே சுதந்திரமாக பறந்தாலும் இந்த பூமிக்கு நல்லதை செய்து கொண்டு தான் இருக்கிறது. தன்னுடைய விதைகளை சுமந்து இந்த பூமி முழுக்க வந்து விதைகளை தூவி
புதிய வனங்களை உருவாக்குவதில் அதை அறியாமல் செய்யக்கூடிய நன்மை அது மாதிரி நம்மளும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் கவனமாக வார்த்தைகளை நம்மளால் கையாள முடியும். நமக்குள்ளே இருக்கிற குழந்தையை பாதுகாக்க முடியும். அது உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டு மறுபடியும் வருத்தப்படும். அதனால் அதை அமைதிப்படுத்துவதில் நம்ம நல்ல வார்த்தைகள் நல்ல சிந்தனைகள் கண்டிப்பாக நமக்கு பயன்படும். நன்றி.